ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பக்குவமாக பண்படுத்திக் கொள்ள இந்த திருப்பலி என்ற ஒரு அருட்சாதனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு மறை உண்மையை நாம் விசுவசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். குருத்துவத்தின் மருத்துவமாக இந்த நற்கருணையையும், மாண்புமிக்க இந்த திரு பலிப்பூசையையும் அவருடைய நினைவாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். உன்னதமான உட்கருப்பொருள் மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே, விசுவசிக்கூடிய விதத்திலே அதை செய்து காண்பித்து சென்றிருக்கின்றார். இப்ப நான் சொன்ன இந்த எல்லா காரியத்தையும் ஒன்னா சேர்த்துதான் இந்த புனித வியாழன் அப்படின்ற இந்த ஒரு புனித நாளில், இந்த புனித வாரத்தினுடைய இந்த புனித நாளிலே நாம் உணர்ந்து அனுபவித்து ஏற்றுக்கொண்டு கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அருட்கண்ணியர்களும் அருட்பணியாளர்களும் சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளானது மற்ற நாட்களை விட சற்று மாறுபட்டது, வித்தியாசமானது, விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது. 3 காரியங்களை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1, இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நாள். நற்கருணையோடு கூட குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாள். இந்த இரண்டையும் அவர் ஏற்படுத்துவதற்கு முன்பாக, முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டி அதை தன் அப்போஸ்தலர்களுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிற்பாடு இந்த நற்கருணையையும் இந்த குருத்துவத்தையும் ஏற்படுத்துகிறார். அதைத்தான் இந்த நற்செய்தி வாசத்திலே தந்தை அவர்கள் அழகாக வாசித்தார்கள். தன்னுடைய மேலாடையை எடுத்துவிட்டு, கலட்டி வைத்துவிட்டு, இடைக்கச்சையை கட்டிக்கொண்டு அல்லது இடுப்பிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு வீட்டு வேலை செய்கின்ற ஒரு பணியாளனை போல அல்லது ஒரு அடிமையை போல யாருடைய பாதங்களை கழுவினார்? எத்தனை பேரு? இப்ப நான் பசங்க வச்சு முடிச்ச பிற்பாடு பங்கு சாமியாரும் இன்னொரு ஃபாதர் என்ன செய்வாங்க? 12 பேர் பாதங்களை கழுவுவாங்க. ஒரு முன்மாதிரி, எடுத்துக்காட்டு, தன்னையே தாழ்த்தி கொண்டு மற்றவருடைய பாதத்தை காலை தொட்டு கழுவினேன் என்றால், இன்றைய நற்செய்தி வாசல கடைசி வாரிகள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கடைசி வரிகள் எப்படி முடிஞ்சிச்சு? நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்வது முறையே. உங்களுடைய ஆண்டவரும் உங்களுடைய போதகருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அதையே ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும். அதுக்காக நான் ஒரு மாதிரி காட்டினேன், உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதை செஞ்சு காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் நற்கருணையும் குருத்துவமும் உருவாகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இயேசுவை ஈஸியா சொல்லலாம், இயேசுவை நான் விசுவசிக்கிறேன், இயேசுவை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இயேசுவை பின்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவர் இறப்பதற்கு முந்தின நாள் ஒரு காரியத்தை செஞ்சார். என்னைய மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு, நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படியெல்லாம் பாகுபாடு இல்லாம பணியாளனுக்குரிய மனநிலையோடு நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் ஒழிய நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியாது. இது சாவரத்துக்கு முந்தின நாள். அவர் உயிரோடு இருந்த அந்த 3 ஆண்டுகளில் அல்லது 2.5 ஆண்டுகளில் பலவிதமான காரியங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். நீ என்னைய ஃபாலோ பண்ண நினைச்சினா, நீ என்னைய பின்பற்ற நினைச்சினா சில காரியங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. யாராவது உன்னுடைய ஒரு கன்னத்தில் அறைந்தால் என்ன செய்யணும்? மறுகன்னத்தையும் காட்டுவோமா? காட்டுவோமா? அவர் 2 அடி அடிச்சா நான் எகிரி அடி 1 அடியாவது நான் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுதான் மனித இயற்கை. அப்புறம் என்ன சொல்றாரு?
யாரையாவது உன்னை 1 கிலோமீட்டர் என்னைய எஸ்கார்ட் பண்ணிட்டு, எஸ்கார்ட்னா என்ன, என் கூட துணைக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? 2 கிலோமீட்டர் நடந்துட்டு போ அப்படின்னு சொல்ற. யாராவது உங்ககிட்ட ஒரு ஆடையை கொடுங்க, எனக்கு கடனா கொடுங்க அப்படின்னு கேட்டா நீ என்ன செய்யணுமா? 2 ஆடையும் கழட்டி கொடுத்துடணும். எல்லாரும் குட் மார்னிங் சொல்றாங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? குட் மார்னிங் சொல்ல வேண்டாம். உனக்கு யாரெல்லாம் குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்களோ அல்லது வணக்கம் சொல்ல மாட்டாங்களோ அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லு. யாரெல்லாம் உன்னை துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபி. யாரெல்லாம் உனக்கு சாம விடுறாங்களோ அவங்களுக்கு நீ ஆசி கூறு. இதெல்லாம் தான் இயேசுவை பின்பற்றக்கூடிய விதம். இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு எனக்கு திராணி இருக்குதா? பூசைக்கு வந்தோம், நாக்கு நீட்டினோம், நன்மையை வாங்கணும், சிலுவையை போட்டோம், வீட்டுக்கு போனோம் அப்படின்னு இருக்கிறத விட உண்மையான இயேசுவின் சீடர்களாக இருக்க நமக்கு கட்ஸ் இருக்குதா? இல்ல சும்மா பேரை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறோமா? நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவள், நானும் ஒரு சாமியார், நானும் ஒரு அருட்சகோதரி, யாரா வேணா இருந்துட்டு போங்க. பொதுநிலையா இருக்கலாம் அல்லது துறவரத்தாரம் இருக்கலாம், குருக்களாம் இருக்கலாம். நான் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற நான் வாழ்க்கை நடத்துகின்றேனா? அந்த ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு புனிதமான ஒரு இரவு. எனக்காக பலியாகிய அவரை போல நானும் அவருக்கு பலியாக தயாராக இருக்கின்றேனா? என்னையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேனா? அவர் நமக்கு ஒரு மாதிரி காட்டிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரியை, அந்த எடுத்துக்காட்டை என்னுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட எனக்கு தாராள மனமும் முதிர்ச்சியும் ஒரு தைரியமும் இருக்குதா? இதுதான் இந்த பாதம் கழுவு சடங்குல இருந்து நாம கற்றுக்கொள்வது. இரண்டாவது காரியம் நற்கருணை. நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய ஒட்டுமொத்த உச்சமும் மையமும் திருப்பலி தான், நற்கருணை தான். அதை விட ஒரு பெரிய ஜெபமோ பெரிய மன்றாட்டு மாலை நமக்கு கிடையாது. இட்ஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரேயர். உயர்ந்த ஜெபம் எது அப்படின்னா எதுதான்? திருப்பலி தான். அதை விட ஒரு பெரிய ஜெபம் எதுவுமே கிடையாது. அந்த திருப்பலி, அந்த நற்கருணைய நாம எந்த முறையில பங்கெடுக்கிறோம், இல்ல குருக்களாக இருக்கிறவங்க எந்த தயாரிப்போடு தகுதியோடு அதை நிறைவேற்றுறோம்? நற்கருணையில் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் விட்டு செல்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என் ரத்தம், இது என் உடல். அதுல 3 விஷயம் இருக்குது. எப்பெல்லாம் நம்ம நற்கருணையில போய் உட்கார்ந்து ஜெபிக்கின்றோமோ, நற்கருணைக்கு முன்னால மண்டி போட்டு ஜெபிக்கின்றோமோ, நற்கருணை பேழைய பார்க்கிறோமோ, அப்பெல்லாம் அங்கு இயேசு நிறைவாக முழுமையாக தொடர்ந்து அந்த அப்பத்து வடிவில் அந்த நற்கருணை செஞ்சிட்டு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். சோ முழுமையான பாதியெல்லாம் இல்ல, முக்காவாசியெல்லாம் இல்ல, முழுமையாக நிறைவாக தொடர்ந்து தொடர் பிரசன்னம் அந்த நற்கருணையில் இருக்குது. நிறைய பேத்துக்கு இந்த நற்கருணையில ஒரு ஆழமான ஒரு வேறு ஒன்றிய புரிதல் இல்லாம இருக்கிறோம். ஒரு சடங்கா ஒரு சம்பிரதாயமா அதுல பங்கெடுத்துட்டு போறோமே தவிர உண்மையான நற்கருணை ஆன்மீகத்தை பக்திய நான் உள்வாங்கி இருக்கிறேனா? உயிருள்ள இயேசுவினுடைய உடலை இரத்தத்தை நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக்கொள்கின்றேன். அது எனக்கு மருந்தாக, எனக்கு உயிரளிக்கிறது, என்னை நலமளிக்கிறது, எனக்கு குணம் கொடுக்கிறது என்று நான் உணர்கின்றேனா? உணர்றோம், விசுவசிக்கிறோம். அதுக்கான வாழ்க்கையை நாம வாழ்றோமா? இந்த நற்கருணையை பத்தி பேசுகிற போது நற்கருணை பற்றிய ஒரு புதுமை, பழைய காலத்தில் நடந்த ஒரு புதுமை இன்னமும் நடந்துகிட்டே இருக்குது. பல ஊர்கள்ல, பல நாடுகள்ல, பல கண்டங்கள்ல இயேசு திரும்ப திரும்ப வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த வெள்ளை நிற கோதுமை அப்பத்தில், அந்த திராட்சை ரசத்தில் என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றளவும் பல புதுமைகள் நற்கருணை வழியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு பழைய ஒரு புதுமையை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் செவிமடுப்போம். கிபி 8ஆம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டில் ஒர்த்தேனோ என்ற பகுதியில் லான்சியானா என்ற இடத்தில் பைசாரியன் துறவிகள், சலேசியன் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்கல்ல இங்க, அதே போல பைசாரியன் ஃபாதர்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க.
அந்த துறவிகள் வாழ்ந்த மடத்துல ஒரு குருவானவர், ஒரு துறவி ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்றார். திருப்பலி நிறைவேற்றும் போதெல்லாம் ஒரு தயக்கத்தோடு, சந்தேகத்தோடு, ஐயத்தோடு திருப்பலி நிறைவேற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அது அவருக்கே தெரியுது. முழுமையான விசுவாசத்தோடு, புரிதலோடு அந்த திருப்பலியை அதை நிறைவேற்றவில்லை. அவருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட குருவானவர் இதயத்திலே முல்லை போல தைத்துக் கொண்டிருந்த சந்தேகத்தோடு ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றினார். அவரின் சந்தேகம் இதுதான்: பலிப்பிடத்தில் இருக்கும் அப்பமும் ரசமும் திருப்பலியில் உண்மையாகவே இயேசுவின் தசையாக, இரத்தமாக மாறுகின்றதா என்று அவருக்கு சந்தேகம். திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எழுந்தேற்ற வேளையில் அர்ச்சிப்பு ஜெபத்தை சொல்லி, இது என் உடல், இது என் இரத்தம் என்கிற வசீகர ஜெபத்தை முடிக்கிறார். தலை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்தால், நிமிர்ந்த அவருக்கு அதிர்ச்சி. அப்பத்தையும் ரசத்தையும் காணவில்லை. மாறாக அங்கே மனித தசை துண்டும் இரத்தமும் உள்ளது. அதிசயம், ஆனால் உண்மை. விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் அங்கு வந்து அந்த இரண்டு பொருட்களையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இது மனித தசையா என்று கத்தோலிக்கர் மட்டுமல்ல, கடவுள் நம்பிக்கையற்ற விஞ்ஞானிகளும் அதை பரிசோதனை செய்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அந்த பரிசோதனை நடக்கிறது. இந்த பரிசோதனை கூடத்திலே ஆராய்ச்சியை தொடர்ந்து அந்த தசை மனிதரின் தசை என்றும், அந்த இரத்தம் மனிதரின் இரத்தம் என்றும் ஆராய்ச்சியினுடைய முடிவிலே அவர்கள் அறிக்கை எழுதி வைக்கிறார்கள். 1971 பரிசோதனை, 1981 பரிசோதனை. இப்படி 2 பரிசோதனைகளுக்கு பிற்பாடு உலகம் பூராவும் கத்தோலிக்க திரவையில் அதில் முதல் புதுமையாக, நற்கருணை புதுமையாக அறிவிக்கப்பட்டு, இன்றும் இத்தாலி நாட்டில் அந்த இடத்திற்கு சென்று அந்த 2 பொருட்களையும், புனித பொருட்களையும், புனித பண்டங்களையும் மக்கள் வணங்கி ஆராதித்து வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அதனை ஆராதனை செய்து வருகின்றார்கள். இத்தனை ஆண்டுகளாக அது பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு, இயேசு தன்னுடைய உடல் மூலம், இரத்தம் மூலம் நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த புதுமையானது உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த புதுமையை நான் காண்பதற்கு தரங்கம்பாடியிலிருந்து எங்க போகணும் அவசியம் இல்லை. எங்க போகணும் அவசியம் இல்லை. இத்தாலிக்கு போகணும் அவசியமே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் திருப்பள்ளியில் நாக்கை நீட்டியோ கையை நீட்டியோ வாங்குகின்ற பொழுது, இயேசுவினுடைய அந்த உடலை வாங்குகின்ற பொழுது, அது சாதாரண கோதுமை அப்பம் அல்ல, அது இயேசுவினுடைய உண்மையான உடல். அந்த விசுவாசம், அந்த உணர்வு எனக்கு இருக்கின்றதா? ஒரு பக்தியோடு, ஒரு முன் தயாரிப்போடு, ஒரு தகுதியோடு ஒவ்வொரு முறையும் அந்த நற்கருணையை நான் உட்கொள்கின்றேனா? பவுலடியார் அழகா அவருடைய திருமுகங்களை எழுதுவார். கொரிந்தியருக்கு எழுதுறார், திரும்ப எழுதுறார். நீங்க கோயிலுக்கு வர்றீங்க, கொள்கை தோழருக்கு வர்றீங்க, இறை வார்த்தையை வாசிக்கிறீங்க, ஆனா அது உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டேங்குதே. ஏன்? நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஜெபிச்ச ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதே. ஏன்? ஒரே பதில் என்ன சொல்றாரு? நீங்க ஆண்டவரை விசுவசிப்பது இல்லை. நீங்க பிற்கிற அந்த அப்பத்தில் ஆண்டவருடைய உடனிருப்பை நீங்கள் உணர்வதில்லை. அதனால்தான் உங்களுக்குள் குமுறல்களும், மனக்கசப்புகளும், போராட்டங்களும், சண்டைகளும், சச்சரவுகளும் வருகின்றன. நீங்க செய்யறது என்னன்னு உங்களுக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய புனிதத்தை, அதனுடைய ஆன்மீகத்தை நீங்க உணர்றது இல்லை. நாமளும் பல சமயத்துல பவுலடியாருடைய அந்த குற்றச்சாட்டிற்கு ஆளாயிருக்கின்றோம். இந்த புனித வியாழன் அந்த குற்றச்சாட்டை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். நற்கருணை என்பது ஒரு அடையாளம், நற்கருணை என்பது ஒரு ஆன்மீகம், நற்கருணை என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவிக்க வேண்டும். அந்த ஆன்மீகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு அருள் அடையாளம், திருவருட்சாதனம். கத்தோலிக்க திருச்சபையில 7 திருவருட்சாதனங்கள் இருக்குது. அதுல இது ஒரு முக்கியமான திருவருட்சாதனம். ஆக இன்றைய வியாழனில் நாம் மையப்படுத்துவது, நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது, நற்கருணையில் இருக்கின்ற அந்த இயேசுவை நான் நம்புகின்றேனா?
அவரை வாங்குகின்ற பொழுது, அதை உட்கொள்கின்ற பொழுது நல்ல தயாரிப்போடு தகுதியோடு அதை வாங்குகின்றேனா அல்லது இயேசுவை பெற்றுக்கொள்கின்றேனா? அடுத்ததாக நம்முடைய தியான சிந்தனைக்கு குருத்துவம். குருத்துவத்தையும் நற்கரணையும் பிரிக்கவே முடியாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றது. உலகத்தில் எல்லா இடங்களையும் நற்கருணை பவனி அல்லது திருப்பலி நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு யார் தேவை? குருக்கள் தேவை. அந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளும் என்றுதான். குருக்கள் வழியாக தன்னுடைய உடனிருப்பை நற்கருணை வழியாக அவர்கள் தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். குருக்களானவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. குருத்துவத்தை பெற்றுக்கொண்ட குருக்களாகிய நாங்கள் உங்களிடமிருந்து வந்தவர்கள் தான். இதுல இன்னொரு பியூட்டி ஒன்று இருக்குது, இன்னொரு அழகு ஒன்று இருக்குது. நாங்க மட்டும்தான் குருத்துவத்தை வச்சுக்கல, உங்களுக்கும் குருத்துவம் இருக்குது. எத்தனை பேத்துக்கு தெரியும்? நாங்களும் குருத்துவத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் கை தூங்க பார்ப்போம்? தைரியமா தூக்கம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கிறீர்கள். உங்களுக்கு பொது குருத்துவத்துல பங்கு இருக்குது, எங்களுக்கும் அதுல பங்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வளர்ந்த பிற்பாடு முழு அறிவோட முழு சுதந்திரத்தோட இந்த குருக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பொது குருத்துவத்திலிருந்து சற்று உயர்ந்து பணி குருத்துவத்திற்கு தங்களை தயாரித்து ஆயரால் அருட்பொழிவு செய்யப்படுகிறார்கள். அப்ப அந்த பணி குருத்துவத்தை ஏற்ற இந்த குருக்களையும் அந்த குருத்துவத்தையும் கொண்டாடுகின்ற நாள் தான் இது. உங்களிடமிருந்து வந்த அவர்கள் உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரவும் அவர்கள் தன்னுடைய பணியை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். பவுலுடைய ரொம்ப அருமையா ஒரு இடத்துல சொல்வார், யாரு குருக்கள் அப்படிங்கிறது. எபிரேயர் 5வது பிரிவு முதல் 2 வசனம் அருமையா எழுதுறார். குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒத்துக்கிறீங்களா? சரியா? இது சரியா தவறா? இது சரி இல்லைன்னா பவுலுடைய எங்க எழுதி வச்சிருக்க மாட்டாரு, விவிலியத்துல எழுதி வச்சிருக்க மாட்டாரு, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க உண்மை, உணர்வு பூர்வமானது, அனுபவிக்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். ஆக மக்களிடமிருந்து மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதர்கள் மக்கள் சார்பாக பலிப்பீடத்தில் கடவுளுக்கு பணிபுரிந்து கடவுளுக்கு பலிகளை செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடியவர்கள் தான் குருக்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டதுதான் குருத்துவம். இந்த குருக்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். குருக்களாகிய நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். நீங்க இல்லைன்னா என்ன இல்லை? குருக்கள் தேவையில்லை, குருத்துவம் தேவையில்லை. ஆக மக்களுக்காக கடவுளின் பெயரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் குருக்கள். அவர்களுக்கு சில இறைகுறைகள் இருக்கும், அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வது உங்களுடைய கடமை. அதே போல ஒவ்வொரு குருவானவரும் குருக்களாகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை வீணடிக்க கூடாது. பயன்படுத்துறோமோ இல்லையோ அது வேற பிரச்சனை. என்ன செய்யக்கூடாது? வீணடிக்க கூடாது. பெற்றுக்கொண்ட அந்த குருத்துவத்துக்கு அருள் பொழிவுக்கு விசுவாசமா இருக்கணும். நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் 3 இருக்குது. 1 இறைவாக்கு பணி, அறிவித்தல் பணின்னு சொல்லலாம். 2வது அர்ச்சித்தல் பணி அல்லது புனிதப்படுத்துதல் பணி. 3வது மேய்ப்பு பணி அல்லது வழிநடத்தும் பணி. அப்ப முதல் பணியாகிய அறிவிப்பு பணி, நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது ஒவ்வொரு குருவானவரும் அங்கே ஒரு இறைவாக்கினராக வளர்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவை அர்ச்சிப்பு பணியை செய்கின்றாரோ, புனிதப்படுத்துதல் பணியை செய்கின்றாரோ, அருட்சாதனங்களை நிறைவேற்றுகின்றாரோ, அப்பொழுதெல்லாம் அந்த குருவானவர் அங்கே ஒரு குருவாக, அருட்பொழிவு செய்யப்பட்ட குருவாக வாழ்கிறார். 3வதாக எப்பொழுதெல்லாம் அவர் தனக்கு சொந்தமான மக்களை, பங்கு மக்களை, பங்கை, அன்பியங்களை, மறைமாவட்டத்தை வழிநடத்துகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அங்கு அவர் ஒரு வழிகாட்டியாக, தலைவராக,
அரசர் என்பது பழைய வார்த்தை, அரசர் என்பதை பயன்படுத்த வேண்டாம். அதனாலதான் இப்ப பாப்பரசர் நம்ம பாப்பரசர்னு சொல்றது இல்லை. அதை எப்படி மாத்திட்டோம்? இப்ப திருத்தந்தை, ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறோம். பங்கு தந்தை. ஆக அந்த மீட்பு பணியில் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக அவர் பணி செய்கின்ற பொழுது அவர் ஒரு தலைவராக, இங்கு அதிகாரம் செலுத்தவோ ஆட்சி செலுத்தவோ எந்த குருவானவும் அருட்பொழிவு செய்யப்படவில்லை. மக்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு ஆலோசகராகத்தான் யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? குருக்கள். அதிகாரத்தில் இருந்தோ ஆட்சி புரிவதோ அடிமைப்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் அருட்பொழிவு செய்யப்படவில்லை. ஆக இந்த 3 பணிகளை அவர்கள் செய்கின்ற பொழுது ஒரு இறைவாக்கினராக, ஒரு குருவாக, ஒரு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். இந்த பணிகளை செய்கின்ற பொழுது அவருக்கு சில விமர்சனங்கள் வரும், தடைகள் வரும். ஒரு குருவானவர் பேசவே மாட்டார், ரொம்ப அமைதியா இருக்கிறார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, பங்கு உண்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன விமர்சனம் வரும்? அவர் பேசவே மாட்டேங்கிறார், ரொம்ப மௌனமா இருக்கிறார். இல்ல ஒரு ஃபாதர் ரொம்ப அவுட் கோயிங், எல்லாத்துக்கூடயும் பேசிட்டே இருப்பாரு, என்னாலும் போவார், சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, கலகலன்னு இருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? இவர் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு பங்கு சாமியா சிக்கனமா இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதிகமா செலவு செய்யறதில்ல அப்படின்னா அவருக்கு என்ன பேர் வரும்? அவருக்கு என்ன பேர் வரும்? கஞ்சன், செலவே அளிக்க மாட்டாரு. வர்றத பூரா வாரி வாரி தூக்கி எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அவர் நல்லா வாழ்ந்துக்கிறார், எல்லாத்தையும் வாழ விடுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவோம்? தர்ம பிரபு, ஊதாரி, யாரு காசை யார் எடுத்து செலவு பண்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். பங்கு அறை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னா இவர் மக்களையே பார்க்க மாட்டேங்கிறாரு, ரூமுக்குள்ளேயே பூட்டிக்கிறாரு. வீடு வீடா போறாரு, ஊர் ஊரா போறாரு, சுத்துறாரு அப்படின்னா இவர் பங்கிலேயே தங்கிறது இல்லை. இப்படியாக பலவிதமான விமர்சனங்களுக்கு மத்தியிலும் மக்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய அழைத்தலை, தன்னுடைய குருத்துவத்தை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுவது யாருடைய கடமை? யாருடைய கடமை? மக்களாகிய, இறை மக்களாகிய உங்களுடைய கடமை. அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லக்கூடிய முறையில சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சரியான சூழலை உருவாக்கி அவர்களுக்கு அவருடைய தவற்றை புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அப்படி சொல்லுகின்ற பொழுது குருக்களாகிய நாங்களும் அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு தவறுகளை திருத்திக் கொண்டு உண்மையான குருத்துவ பணியை செய்ய வேண்டும். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் எங்களை பார்த்து, இந்த குருக்களையும் பார்த்து, உங்களையும் பார்த்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறார். என் அன்பில் நிலைத்திருங்கள். நற்கருணையை கொடுத்திருக்கிறேன், குருத்துவத்தை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காமிச்சிருக்கிறேன், என்னுடைய உடல்லையும் ரத்தத்தையும் உங்களுக்கு விட்டு போயிருக்கிறேன், என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு யோவான் அருமையா எழுதியிருப்பார், என் அன்பில் நிலைத்திருங்கள். சரியா? இப்ப இந்த இரவுல இருந்து 3 நாட்கள் அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கவும், இந்த 3 நாட்களும் மட்டுமல்ல, நாம் மூச்சு இருக்கிற வரைக்கும், இந்த புனித நாட்கள் மட்டும், புனித வாரத்துல மட்டுமல்ல, ஆயுசு முழுக்க நாம் வாழ்நாள் முழுவதும் இயேசு ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக, அவரது அன்பில் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்ப இந்த பூசை முடிஞ்சு உள்ள போய் பார்ப்பீங்க, சில வாசகங்கள்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க, அதுல வரைஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. அது எனக்கு என்ன சொல்லுது? அது எனக்கு சவாலா அமைதா? அவர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னா, அங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, எழுதப்பட்டிருக்கிற வாசகங்களுக்கு என்னுடைய மனசாட்சி ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு திருப்பாடலை நான் வாசிப்பேன். அந்த திருப்பாடலை வாசிக்கிறதுக்கு முன்னால நீங்க எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற குருக்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் சொல்லணும். இருக்கிறதுலே பெரியவர் ஃபாதர் உங்களுக்கு நான் ஒரு 45 வருஷம் இருக்குமா? பிரிஸ்டூட்ல 45 இருக்குமா? 49 வருஷம் ஃபாதரா இருக்கிறார். அப்படின்னா 49 வருடங்களாக அந்த குருத்துவத்தை அவரா செஞ்சுக்கிறார், வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க பங்கு சாமியை கேட்டேன், எவ்வளவு சாமி அப்படின்னு. 31 அப்படின்னாரு. 31 வருஷம் அவர் அந்த அருள் ஆசிரியரை தஞ்சை மறை மாவட்டத்துல பல இடங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்.
அப்புறம் ஃபாதரை கேட்டேன், ஃபாதர் நீங்க எப்படி அப்படின்னு. அவரு 6 வருஷம் ஆயிடுச்சு சாமி அப்படின்னாரு. அதனால அவர் 6 வருடமா ஒரு சலேசிய குருவா அவர் பணி செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டீங்கல்ல, 22 வருஷமா நான் இந்த அருட்பொழிவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கடவுள் என்னைய ஒரு மறைபணியாளரா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய கை தட்டுறது ஓகே ஃபைன் தேங்க்ஸ், அது சொல்லிடலாம். ஆனா இந்த குருக்களுக்காக, இவங்களுக்கு மட்டும் இல்ல, மறை மாவட்ட குருக்களுக்காக, உங்க குடும்பங்களுக்கு குருக்களுக்காக, சொந்தக்கார குருக்களுக்காக, நண்பர்கள் குருக்களுக்காக நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. எங்க இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிங்க. குருக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள், பலவீனமானவர்கள். அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு உங்களுடைய ஜெபம் கண்டிப்பா தேவை. இப்ப நான் சொன்னேன், முடிக்க போகும்பொழுது உங்களுக்கு ஒரு என்னதை வாசி காமிக்கேன், ஒரு திருப்பாடலை வாசி காமிப்பேன். இன்னைக்கு முழுவதும் ஆராதனை இருக்கு. அந்த ஆராதனையிலே நீங்க இந்த திருப்பாடலை வாசிக்கலாம், நாளைக்கும் வாசிக்கலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாசிக்கலாம். அந்த திருப்பாடல் என்னன்னா 131. அது ஒவ்வொரு குருக்களும் உணர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு திருப்பாடல். ஒவ்வொரு விசுவாசியும், இறை மக்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள், கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருப்பாடல் நான் வாசிக்கிறேன். இது வாசக்கூடல ஜெபம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதே இல்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாய் உள்ளது. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு.